ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri Kitchen. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சர்க்கரைவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா SudhaSri Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த 2 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கும் 1/2 கிலோவுக்கு நான் சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இது நல்லா அழுக்கு போக நல்லா நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நீளமாக நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதை சீவி எடுக்கும்போது மேலே இருக்கிற தோலெலாம் எடுக்க தேவையில்லை. அப்படியே நீட்டாக இப்படி சீவிக்கணுங்க. அதுக்கப்புறம் இப்படி சீவி அப்படியே நமக்கு நல்லா பெருசாக வந்துடுங்க. நமக்கு இந்த மாதிரி நீல நேரமாக தேவைப்படுங்க. இந்த மாதிரியாக நம்ம சீவி எடுக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் நேரம் சீவின பிறகு இந்த மாதிரி நீளமாக கிடச்சிடும் நமக்கு. இந்த மாதிரி வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் சீவும் பார்த்திங்களா, அந்த இதில் சீவினாலே போதும். நமக்கு நல்லா அழகாக வந்துருங்க பாருங்கள். இந்த மாதிரி வருது பாருங்கள், நீட்டாக வந்துச்சு. நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு அது வாங்கும்போது கொஞ்சம் கரடு முரடாக இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி பீஸாக பார்த்து வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக கரெக்டாக வந்துடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கலாங்க. ஒன்று மேலே ஒன்று இப்படி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ ரவுண்டாக அதை உருட்டியாச்சு. இப்போ ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே இதை நம்ம இப்படி குத்தி வச்சிடணும். இப்போ பிரியாமல் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி நம்ம இதை டூத் பிக் வச்சு நம்ம குத்தி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி சுருட்டி நம்ம டூத் பிக் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த டூத் பிக் வச்சு ரெடி பண்ணதை நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதை லோ ஃப்ளேமில் வச்சுருவாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றுன்னா இதில் போட்டு நம்ம நிதானமாக இதை பொரிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம வழக்கமாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா சுருளாக நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். நிதானமான தீயில வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா இதை பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது சீக்கிரமாக கலர் மாறிச்சுன்னா அதை மட்டுமே தனியாக எடுத்துடலாங்க. இதே மாதிரி நல்லா 2 பக்கம் இப்படி திருப்பி போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். சத்தம் நல்லா வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி பொரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பொருன்னு குழந்தைங்க சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம சுருட்டி இந்த மாதிரி பொரிச்சுட்டு இந்த டூத் பிக் அப்படி நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சுருளாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கை இந்த மாதிரி சுருட்டி நம்ம பொரிச்சு எடுத்துருவாங்க. அடுத்தது இப்போ ஒரு பிளேட்டில் இருக்கிறத ஸ்வீட்டாகவும் இன்னொரு பிளேட்டில் இருக்கிறத காரமாகவும் செய்ய போகிறாங்க. 2 விதமான ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 2 3 4 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு. அடுத்தது குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே இந்த சர்க்கரை நல்லா கரையணுங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கேரமல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் இந்த ஸ்வீட் நமக்கு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. பிசுன்னு ஒட்டிடும். அதனால் நம்ம தனித்தனியாக நம்ம இப்படி கலந்து விட்டு வைக்கணுங்க. கடைசி இது மேலே வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடுத்தது காரம் சேர்த்துக்க ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு இதை அப்படியே போட்டுடலாங்க. போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுக்கணுங்க. உடஞ்சிராமல் கலக்கணும். எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே நம்ம இதை கலந்தால் போதும். சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.